வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 12வது ராகம் வந்து கல்யாணி. இதுவும் ஒரு அற்புதமான ராகம். இதில் ஏகப்பட்ட திரைப்பட பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு சில பாடல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் பாடல் வந்து ராமுன்ற திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல். இந்த பாட்டை எழுதினவர் வந்து கண்ணதாசன், பாடினது வந்து சீர்காழி கோவிந்தராஜன். தன்னுடைய கணீர்ன்ற குரலில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார். அந்த பாட்டு கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். ஆஹா, சூப்பர் பாட்டு. சீர்காழியினுடைய குரலில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அடுத்து வர்ற பாடல் வந்து பூவா தலையா அப்படின்ற படத்தில் டிஎம்எஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் பாடியிருப்பார். அந்த பாட்டை எழுதினவர் வந்து வாலி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இசை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன். அந்த பாட்டு வந்து மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை யாவும் தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, உன்னை தமிழகம் என்பேனே. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, உன்னை தமிழகம் என்பேனே. கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது நான் சொல்கிற ஒவ்வொரு பாட்டையும் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்கள். படம் பூவா தலையா. பாடல்களை எழுதினவர் வந்து வாலி, இசை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன். அடுத்து பார்த்திங்கன்னா என் மனம் கவர்ந்த பாடல். பேசிக்கலி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சிங்கர்ஸ் தான். மறுபடி கர்நாடகம் படிக்கலையாட்டினாலும் எங்களுக்கெல்லாம் கேள்வி ஞானம் அதிகம். எங்கள் வீட்டில் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நாங்கள் எல்லாருமே பாத்ரூம் சிங்கர்ஸ். அதுலேயும் இந்த படம் வந்த புதுசில் இந்த பாட்டெல்லாம் நான் பாடி பார்த்துக்கிட்டே இருந்து எங்கேயாவது எங்கள் கெஸ்ட்டு வீட்டுக்கெலாம் போனோம்னா பாடச்சுன்னா இந்த பாடத்தான் பாடுவேன். திஸ் இஸ் மை ஃபேவரைட் சாங். மன்னிப்புன்ற படத்தில் வாலி எழுதின ஒரு அற்புதமான பாடல். டிஎம்எஸ் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். இதுக்கு இசை வந்து எஸ்.எம். சுப்பையா நாயுடு ரொம்ப அருமையாக இசையமைச்சிருப்பார். அந்த பாட்டை கேட்போம். வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன், வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன், எண்ணிலா கனவுகளில் எதையோ நினைத்திருந்தேன், வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். இதனுடைய சரணம் வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். வானவில்லின் நிறம் எடுத்து மேகம் என்னும் வெண்திரையில், வானம் என்னும் நிறம் எடுத்து மேகம் என்னும் வெண்திரையில். மறுபடியும் பாடுறேன். வானவில்லில் நிறம் எடுத்து மேகம் என்னும் வெண்திரையில், மின்னலேனும் தூரிகையால் நான் வரைந்த கோலமிது, வெண்ணிலா வானில் வரும் வேளையில் நான்
ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் டிஎம்எஸ்ஸு. இந்த பாட்டு இடம்பெற்ற படம் மன்னிப்பு. இசை எஸ்எம் சுப்பையா நாயுடு. பாடல்களை எழுதியவர் வாலி. நேரம் கிடைக்கும்போது கேட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.